மேல. இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காக இதோ இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பதால் இதோ இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் ஆசீர்வாதங்களும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். சரியா? இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வசனம் இருக்கிறது, நான் மட்டும்தான் வாசிக்க போறேன். ஏன்னா நீங்களாம் கவனிங்க. சரியா? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயு வந்தபோது இயேசுவானவர் சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஏதாகலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவளை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்தில் சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்கள் கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இவனால கடைசி வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அதற்கு எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 16வது வசனம். அதற்கு ஜனங்கள், ஹல்லேலூயா. ஜெபம். எங்கள் கண்மலை மேற்பார்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் இது அந்த நேரத்தில் ஒரு சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதித்து தகுதிப்படுத்தி எங்கள் காதுகளையும் எங்கள் இருதயம் திறந்து நம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் உள்வாங்கி அதன்படி நடக்கத்தக்க கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காரு. பாருங்க, இப்போ நான் படிக்கும்போது தான் சில காரியங்கள் எனக்கு வந்து, நான் இது முன்னாலே இந்த வசனத்தை பற்றி நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன். பேசுகிறேன் பேசலையா? கேட்டவங்களா அல்லையே சொல்லி பார்க்கலாம். சரி, அப்போ நான் பேசுறது கேட்டுருவீங்க. அப்போ நான் இப்போ கேள்வி கேட்டால் எல்லாம் பதில் சொல்லுவீங்க. அதெல்லாம் அல்லையே சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் குறைஞ்சி போச்சு. பாருங்க, இது ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லிட்டு நான் அப்புறம் மெசேஜுக்கு போகிறேன். என்ன பண்ணாங்களே எல்லாரும், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஏங்க மரக்கிளைகளை தரித்து பரப்புகிறாங்க? ஏன் மரக்கிளை தரித்து பரப்பணும்? இது பார்க்கறது தடை போடுற மாதிரி இருக்கு இல்லையா? ரைட்டா ராங்கா? யாரும் எதுவும் பேச மாட்டீங்களா? ராங்க. ஏன் ராங்க? மரக்கிளையில் தரையில் போடுறது, ரோட்டில் போடுறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் சொல்கிற எதுவுமே காதில் விழல. மரக்கிளைகளை தரித்து போடும்போது
அந்த இடம் என்ன பண்ணும், அந்த சூடு வந்து அந்த மரக்கிளை என்ன பண்ணும், தெரியுமா அது? அப்புறம் தலையாட்டுறீங்க, என்ன 10 தடவை சொல்ல வைக்கிறீங்க? சரி, இங்கே பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வந்தது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எது மேலே வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து? கழுதையின் மேல் ஏறி வந்தார். எத்தனை பேர் அவர் கழுதையின் மேல் ஏறி வந்தார் நம்புறீங்க? நம்புறவங்கள ஒரு அலையில சொல்லு பார்க்கலாம். எத்தனை பேர் உட்காந்துருக்குங்க? கழுதை 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 மேலே ஏறி வந்தார் அவர். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பாருங்க, இந்த வாரம் வந்து ஒரு முக்கியமான வாரம். இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்கா பேஷன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழில் சொல்லணுன்னா புனித வாரம் அப்படின்வாங்க. இன்றைக்கி ஆரம்பிச்சுடுவாங்க சில பாஸ்டர்கள்லாம். என்ன பண்ணுவாங்க? ஏசாமி இறந்து போயிட்டாரு, ஏசாமி என்ன பண்ணுறாரு, கழுத மேலே ஏறி வராருயா, கழுத மேலே ஏறி வர்றாரு. நம்ம ஏசுவார் எவ்வளோ தாழ்மை பாரு. அவர் ஏறி வந்து கழுதை கிடையாது, அதுக்கு பேர் கோவேரி கழுதை. அது குதிரையை போல் ஒன்று. அதுக்கு இங்கிலீஷில் வந்து மியூல்னு சொல்லுவாங்க. அது பார்க்க நம்ம ஊரில் இருக்க கழுதை, நாம் பார்த்துருக்கோம் கழுதை. நான் ஒரு நாள் வீட்டில் என் ரூமில் உட்காந்துருந்தேன். கழுதை பால் கிடைக்கும், கழுதை பால் கிடைக்கும், கழுதை பால்னு ஒருத்தர் கத்திட்டு போனான். நான் இந்த ஊரில் எவ்வளோ வருஷமாக இருந்திருக்கேன், நான் 27 வருஷம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டு இப்போ வந்து 10-15 வருஷமாக கழுதை பால் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா போனால் அவன் என்ன பண்ணுறான், ஒரு கழுதை கொட்டி இது அக்கிளில் ஒரு கோவலை அவர் இது போட்டு விட்டார், ரெக்கார்டு போட்டு விட்டார். கழுதை பால்னு சொல்லிட்டு போகுது. கழுதை பாலை போல் எக்ஸ்பென்சிவ் பால் இந்த ஊரில் என்னது வேறு எதுவும் கிடையாது. என்ன அதனால் கழுதைன்னு வந்து அந்த கழுதைன்னு நினச்சிடாதீங்க. இல்லை நம்ம ஊரில் செலவுக்காரன் வச்சுட்டு கழுதைன்னு நினச்சிடாதீங்க, சரியா? இந்த கழுதையை பற்றி நம்ம முன்னாலே சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கேண்ணா? சொல்லியிருக்கல. கேட்டவங்களாம் அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். இந்த கழுதையை பற்றி கேட்காத கழுதைலாம் அலையிலேயே சொல்லி பார்க்கலாம். நீங்கள் இருந்து போகும்போது கழுதையாக தான் போக போகிற, ஆனால் கழுதை மாதிரி கத்திட்டு போக போகிறது கிடையாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏறுனா கோவேரி கழுதையாக மாறி நீ போகணும். என்ன இது பாருங்கள், இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வருஷம் சொன்னேன் உங்களுக்குலாம். இந்த கழுதைன்னும் போது 1 ராஜாக்கள் 1:33, 1 ராஜாக்கள் 1:33 யாரும் எடுத்தீங்கன்னாக்கா தனியாக வாசிக்காதீங்க. உங்களுடைய தவறுகளை நான் தாங்க முடியாது, அப்புறம் நான் அங்கேயே ஹார்ட் அட்டாக் ஆகி விழுந்துருவேன். அதனால் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். ஏன்னா கும்பலில் கோவிந்தா போட தப்பு அது பரவாயில்ல, ஒத்துக்கிறேன் நான். வாசிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து. சரி, 1 2 3 4 அவர்கள் பிரவேசித்த போது அங்கே என்ன கழுது சொல்லப்பட்டிருக்குது? கோவரி கழுது. அப்போ பாருங்கள், ராஜா கழுது மேலே ஏறி வரான். என்ன மாதிரி கழுது அது? கோவேரி கழுது. அதை பார்க்குறது கழுதமாக இருக்காது, அதை பார்க்குறது குதிரமாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம ஊரில் நிறைய பார்க்கலாம், அது போல் குதிரை தான் இருக்கும். என்ன அதை தான் நம்ம ஊரில் குதிரைன்றாங்க, மியூல். என்ன அப்போ பாருங்கள், இவன் வந்து தாவீது ராஜா ஏறின ஒரு கழுதை இருக்குது. அந்த கழுதை அவன் என்ன பண்ணுறான், அவன் மவனை ஏற்றுறான். சாலமோனை அவன் மவனை ஏற்றிருப்பான். மவனோட மாவன் அவன் மவனை ஏற்றிருப்பான். அப்படியே போயிட்டே இருந்திருக்கும் அந்த கழுதையோட சரித்திரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு கழுதையின் மேல் ஏறி வந்தார். அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை? ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. தாவீது ராஜா ஏறின கழுதை சாலமன் ராஜா ஏறலாம். புரியுதா? ஏன்னா தாவீது ராஜா சொல்லி கொடுத்தாலாம், சாலமன் ராஜா என்ன பண்ணான், கொஞ்ச நாள் கேட்டு செஞ்சான். அது செய்யாதப்போ எனக்கு என்னாச்சு, வீணா போனான். ஏன்னா அதனால இங்கே பாரு, தாவீது ராஜா எழுதின கோவேரி கழுதை சாலமன் ராஜா கொடுக்கப்பட்டது. அது செத்து போனால் சாலமன் ராஜா உபயோகப்படுத்துகிற கழுதை அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய ராஜா இயேசு ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் என்ன மாதிரியான கழுதையில் வராரு? ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. அப்போ பாருங்க,
இந்த உலகத்தில் உள்ள ராஜாவுக்கும் நம்ம ராஜாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இருக்குதா? ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டு பாட போறீங்க. ஏசு ராஜா முன்னே செல்கிறா, பாடுவீங்களா? ஆமாம், அந்த பாட்டு பாட போகிறோம். அண்ணா அப்போ பாரு, ஏசு ராஜா அவர் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதையின் மேலே ஏறி வருகிறாரு. இவர் ஏங்க இந்த கழுது மேலே ஏறி வரனா? இவர் இருக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட்டு. இன்னைக்கு நம்ம ஊரில் நிறைய பேர் போகிறவங்க என்ன பண்ணுறான், பிடிச்சி அடைச்சி போட்டுன்னா என்ன மேய்க்க விடுறான்? ஒட்டகம் மேய்க்க விட்டுறான் இல்லையா? இங்கேருந்து அவர் போவார், நான் என்ன பண்ண போகிறேன், அங்கே போய் ராஜாவாக இருக்க போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், இது ஆக போகிறேன், அது ஆக போகிறேன், எலக்ட்ரிஷியன் ஆக போகிறேன், பிளம்பர் ஆக போகிறேன், கொத்தலர் ஆக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க, கனவு கண்டுகிட்டு இங்கிருந்து போவானுங்க. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுவான், பிடிச்சி பாலைவனத்தில் ஒரு ரூமில் கட்டி போட்டு என்ன பண்ணுவான், ஒரு 100 ஒட்டகத்தை கொடுத்து மெய்டா அப்படின்டுவான். அது ஒட்டகம் என்ன பண்ண கேட்குமா? ஒட்டகம் நம்ம சொல்கிறதே கேட்காது, அது இஷ்டத்துக்கு போவோம். அதை பழக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ பாருங்கள், இந்த ராஜா ஒரு ஒட்டகத்தின் மேலே ஏறி வந்திருக்கலாம். என்ன இவ்வளோ சவுதி அரேபியா அங்கங்கெல்லாம் போகிறீங்கன்னாக்கா ராஜ குடும்பங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒட்டகத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ரோல்ஸ் ராய்ஸ், லேம்பர்கினி அது போல் வருது. அப்போ இந்த தேவன் ஏங்க ஒரு ஒரு ஒட்டகத்து மேலே ஏறி வரல? ஒரு ஒட்டகத்து மேலே ஏறி வந்திருக்கலாம்ல? ஒட்டகன்ற சொல்றது கேட்காது. ஆனால் அந்த கழுது சொன்னா என்ன பண்ணோம், கோவில் கழுதை, ரெகுலர் கழுதெல்லாம் கேட்காது. ஏன்னா நிறைய பேர் நம்மள வந்து நிறைய பேர் இருக்கிறது இப்போ வந்து கழுது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆண்டவர் சொல்கிறதையே கேட்கறதுல என்ன பண்ணிடுறது, காலை எழுந்ததும் நீ என்கிட்ட பேச வேண்டாம், நான் உன்கிட்ட பேசுவேன், கேட்டுக்கோ. என்ன தாவீது சொல்லுற, காலை எழுந்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய விண்ணத்தை இப்படி சமூகத்தில் ஒப்புவிப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் நான் பண்ணுவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ என்ன பேச என் காதில் விழாது. ஏன்னா அது பாருங்க, இந்த ஒட்டகத்துக்கு அதை போல் ஒரு புத்தி, அது எதுவும் கேட்காது. இவர் என்ன பண்ணிருக்கலாம் இல்லைன்னாக்கா, குதிரையில் வந்துருக்கலாமா? குதிரையில் வந்துருக்கலாமா? வந்திருக்கலாம்ல. குதிரையில் வந்துருந்தா என்ன ஆகும், குதிரைன்ற ஒரு சிம்பிள், என்ன கழுதுன்ற ஒரு சிம்பிள், குதிரைன்ற ஒரு சிம்பிள், ஒட்டகன்ற ஒரு சிம்பிள். இந்த குதிரைன்ற சிம்பிள்னு பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன மாதிரி சிம்பிள் அது தெரியுமா? குதிரை சில நேரங்களில் சமாதானத்தினுடைய சிம்பிளாக இருந்தாலும் குதிரை அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டது, போருக்கு பயன்படுத்தப்பட்டது. குதிரை யுத்த காலத்துக்காக ஆயத்தமாக்கும். ஆமாம், இந்த குதிரை மேலே வந்திருக்கலாம் அவர். ஏன்னா குதிரை முத எருசலேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், சாலமன் தான். சரியா? ரதங்களும் குதிரைகளும் அது அவன் தான் வச்சுருந்தான். சரியா? அப்போ இவர் குதிரை மேலே வந்திருந்தாக்கா அவர் போர் வீரனாக பார்த்துருப்பாங்க, இல்லை ஒட்டகத்து மேலே வந்திருந்தா வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் என்ன உட்காந்துருக்காங்க, புலி மேலே உட்காந்துருக்காங்க, இல்லையா? குதிரை மேலே உட்காந்துருக்காங்க, என்ன குதிரை மேலே உட்காந்துருப்பாங்க, என்ன யானை மேலே உட்காந்துருப்பாங்க, எலி மேலே உட்காந்துருப்பாங்க, பாம்பை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. என்ன பாம்பை வச்சு பாம்பாட்டி காட்டுற மாதிரி என்னென்ன வித்தமெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சிங்கத்தை மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா சிங்கம் யார், ஒரே ஒருத்தர் தான் சிங்கம். அது யார், யூத ராஜ சிங்கம். சரியா? குதிரை யுத்தத்தினாலுக்கு ஆயத்தப்படும் ஜெயமும் கர்த்தர் வரும். ஆனால் அந்த கர்த்தரே ஜெய கிறிஸ்துவ வராரு, அவர் ஜெயம் கொள்ள வராரு. அதனால தான் அவர் என்ன பண்ணல, குதிரை மேலே வரல. அவர் குதிரையும் தேவையில்ல, யானையும் தேவையில்ல, எந்த இதுவும் தேவையில்லை. அவரே என்னது, யூத ராஜசிங்கம். அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் ஒருத்தர் தானே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னது, அதுதான். சரியா? சகரியா 14:4 இல்லையா? சகரியா 9:9 தானே எடுத்துட்டான். எல்லாரும் எடு, சகரியா 9:9. இப்படியே அது 4 வருஷம் வாசிக்க சொல்லலான்னு பார்த்தா எல்லாம் தப்பாக வாசிக்கிறீங்க. சரி, வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சகரியா 9:9. ரெடி? 1 2 3 4. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, கழுதையின் மேலும்
கழுதை குட்டியாக மரியின் மேல் ஏறி வருகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாராம்? உன் ராஜா உன்னிடத்துல வருகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறாரு? அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த தாழ்மையை காட்டுறது அந்த கழுதை, கோவேரி கழுதை. ஆனால் அந்த கோவேரி கழுதைன்றது என்னது? ராஜாக்கள் ஏறுகின்ற கோவேரி கழுதை. புரியுதா? ஆனால் இவர் ராஜா வராரு. ஆனால் இவர் வருகின்ற ராஜா யார்? இவர் ஸ்பெஷல் ராஜா. அதனால் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு இதில் வராரு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே நினைக்கலாம், என்ன இங்கே பாருங்கள், அவர் தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற வர்றாரு, வாக்குத்தத்தை நிறைவேற்ற வர்றாரு, என்ன ரட்சிக்க வர்றாரு, நீதி உள்ளவராக வர்றாரு, தாழ்மை உள்ளவராக வர்றாரு. என்ன நீங்கள் நிறைய பேர் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க. என்னது ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? என் கடன் பிரச்சனை தெரிந்தால் போதும் ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிரச்சனை தெரிந்தால் போதும் ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் மாவன் குடிகாரனாக இருக்கான் ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் புருஷங்காரன் அடங்க மாட்டேன்றான் ஆண்டவரே, அதுக்காக ஜெபங்க. என் பொண்டாட்டி அடங்க மாட்டேன்றாரு ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் இவர் வருகிற ஆண்டவர், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமா வருகிறார். அவர் ரட்சிக்கிறாருனாக்கா, உன்னை ரட்சிட்டாதான் என்ன ஆகுது உனக்கு? கம்ப்ளீட் ஃப்ரீடம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க. என்ன பெரிய பெரிய பட்டணத்தை விட இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது பாரு, அது ரொம்ப நாசமாக போகுது இந்த காலத்தில். நீங்களாம் இருந்து வர கிராமம், இந்த தொரலூர், பரலூர், கொடுக்கூர், பெரம்பலூர், என்ன அது போல் சொல்லிக்கிட்டே போனோன்னா எல்லாத்துலேயும் என்ன நடக்குது? நிறைய போதைப் பொருள். அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீ வரும்போது, அவர் உன்னை முழுவதும் ரட்சிக்கும் போது, அந்த போதைப் பொருள் உனக்கு என்ன பண்ணாது? போதை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அதை விட பெரிய போதை நீ ஆண்டவரை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது. சரியா? இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் வந்தீங்க, ஜெபிக்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறேன் இது கூட போகுது, அதை கூட போகுது, இது கூட சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரி என்ன பண்ணுறா? விஜய் சூப்பர் மார்க்கெட் போகிற மாதிரி என்ன பண்ணுறா? உனக்கு வேணுன்றக்கா வர. ஆனால் இந்த தேவன் என்ன பண்ணிட்டாரு? தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரன் விசுவாசிகள் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்திரளி எவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ பாருங்க, இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த ராஜா என்ன ராஜ பரம்பரையில் வந்தவர், ராஜேந்திர ராஜா, கோவேரி கழுது, அவருக்காக தனியாக எவன் ஒருவன் ஒரு காலம் ஏறப்பட்டிராத கழுதின் மேலே ஏறி வர்றாரு. அவர் இன்னைக்கு உனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் உனக்கு போக சொல்ல, ஏன்னா உனக்கு வயிற்று வலின்னா உன்னை வயிற்று வலி டாக்டர்கிட்ட போக சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு ஆமாம் ஒரு சுமையை அது மட்டும்தான் தெரியுது. அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது, அதுக்கு பின்னால் உன் சுமையை லகுவாகவும் உன் நுகத்தை மிருதுவாகவும் ஆக்குவேன். சரியா? அப்போ நீ சுமக்கிற சுமை, நீ பாடின இயேசுவை எனக்கு என்று யாருமே இல்லை, உண்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். அப்போ நீ அந்த தேவனை நம்பி நீ வாழணுனாக்கா உன்னில் வந்து ஒரு சுத்தம் வரும், உன்னில் ஒரு வல்லமை இறங்கும், உன்னில் ஒரு அபிஷேகம் வரும். ஏன்னா அதுக்காக தான் அந்த தேவன் அன்று எருசலேமுக்கு வரும்போது சீயோன் குமாரத்தை களி கூறுங்கள் என்ன நினைக்கும் உங்களுக்கு? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன் உன்னிடத்தில் எப்படி வருகிறாரு? நீதி உள்ளவராக, ரட்சிக்கிறவராக, தாழ்மை உள்ளவராக வருகிறார். அவர் எது மேலே வர்றாரு? கோவேறு கழுதின் மேலே, கழுது குட்டியாக மரியின் மேலே. ஒருவேளை நீ யானை மேலே ஏறி வந்துருந்தானே பயந்து ஓடிட்டு இருப்ப. ஏன்னா ஒருவேளை இன்றைக்கி இது பார்க்குறோம் நாம் இதில் இல்லையா, இந்த கோயிலுங்களில் யானை கட்டி டண்டனுக்கு என்ன பண்ணியிருந்தது? மதம் பிடிச்சி போகுது, கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்ன பண்ணுது? யாருக்க பாதி பேரை வந்து என்ன பண்ணுது? மீச்சு போட்டு போடுதான். மேலே உட்காந்துருக்க உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அவன் எப்படா இது வந்து ஏதோ ஒரு வீட்டு பக்கம் போக நம்ம தாவலான்னு. அது போல் இந்த ஆண்டவர் யானை மேலே வரல, ஏன்னா குதிரை மேலே வரல, ஒட்டகத்தின் மேலே வரல. அவர் தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாக
கழுதியின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் வந்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாக இருக்கின்றார். ஆகவே இன்று உன்னை நீ தகுதிப்படுத்தி கொண்டால், இன்று உன்னை நீ தயார்படுத்தி கொண்டால், ஒருவேளை நீ உன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்புகளாக இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டார், அவர் உன்மேல் தங்குகிற தேவனாக இருக்கின்றார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நீங்களே இந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயமாக தான் இருக்கீங்க. ஆனால் அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? கர்த்தராகிய தேவன் ஏசாயா சொல்லுகிறாரு, அவர் பார்க்கும்போது அந்த தேவாலயம் எதனால நிறைந்திருந்ததான்? வஸ்திர தொங்கலால், வஸ்திரங்களால் கிடையாது, வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. நான் இத்தனை தடவை சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. வஸ்திர தொங்கல், அந்த வஸ்திர தொங்கல் என்ன இருக்குது? அந்த தேவன் ஜெயித்த வெற்றி கொண்ட அத்தனை பேர்த்தோட ஷால் என்ன பண்ணப்படுறதுனால அட்டாச் பண்ணப்படுறது. அதனால தான் அவர் உட்காந்துருக்கும் போது அந்த தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்ததான். இப்போ இந்த இடத்துல கர்த்தர் வரான்னு வச்சுங்களேன், ஏசாயா பார்த்த ஒரு கனவை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த இது வஸ்திர தொங்கல் எப்படி இருக்கும்? இங்கே இடமே இருக்காது நீ நுழையாடுறதுக்கு. ஏன்னா அவர் ஜெயித்தது, யூத ராஜசிங்கமாக ஜெயித்தது அநேக காரியங்கள். ரைட்டா? நம்ம அடிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த வஸ்திர தொங்கலால் நீ நிரப்பப்பட்டா, அந்த வஸ்திர தொங்கலால் உன்னுடைய மனது நிரப்பப்பட்டா, இது 2வது தடவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சரியா? உடைய வாழ்க்கை எப்படி மாறும்? உடைய வாழ்க்கை எவ்வளோ சுபிட்சமாக இருக்கும்? உடைய வாழ்க்கை எவ்வளவு பசுமையாக இருக்கும்? உடைய வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக இருக்கும்? உடைய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? உடைய குடும்ப வாழ்க்கை ஜெகஜோதியாக இருக்கும். ஆகவே தான் இந்த தேவன் வேறு எதையும் தேர்ந்தெடுக்கல. அவர் தேர்ந்தெடுத்து எல்லாமே கோவேறு கழுது. அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துறது. அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் தாழ்மை தான் வந்தார். சரியா? ஆனால் அவர் அதனால சொன்னார், பிலாத்துக்கிட்ட நம்ம படித்தோம், என்ன நான் என்னதை இப்பிரபஞ்சத்தின் ராஜா இல்லை, நான் அப்படி இருந்திருந்தாக்கா என்னோட சீஷர்கள், எனது புண்ணிய கோடிகள், எனது அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாருங்க? இங்கே ஒரு கலகமே உண்டாக்கியிருப்பாருங்க, ஒரு பந்து உண்டாக்கியிருப்பாருங்க, ஒரு ஒரு இது என்ன கல்லடி தடியடி தடின்னு என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனால் என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கானதல்ல. என்ன, நான் சத்தியத்தை அறிவிக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். ஆக இன்னைக்கு அந்த சத்தியவான் சொல்கிற வசனம், உனக்காக எனக்காக இந்த தேவன் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஒரு முறை ஏறி வந்தார். ஆனால் மறுபடியும் வரும்போது எப்படி வராருன்னு நம்ம 2 நாளைக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா? அதனால் எல்லோரும் முட்டி போடுவோமா?